வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50யோட வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். வீக்லி சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இந்த வீக்லி சார்ட் எடுத்த உடனே எனக்கு வந்து பயங்கரமாக சிரிப்பு வந்துருச்சு. ஏடான்னு பார்க்குறீங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்பின்னிங் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதோட ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணுவோம். இந்த இடத்துல ஹை இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல லோ இருக்குது. இந்த பக்கம் ஹையை கட் பண்ணிட்டு மேலே போனால் மார்க்கெட் பாசிட்டிவ் அப்படிங்கிற மாதிரி போயிடலாம். இந்த லோவை கட் பண்ணிட்டு கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ் அப்படின்ட்டு போயிடலாம். ஆனால் அதுக்கு அடுத்த வீக் வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல அப் ட்ரெண்டு போயிடுச்சு அப்படின்னு நம்மளை காமிச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்க. சரி, ஓகே, என்னவோ விட்டுறலாம். அடுத்தது என்ன நடந்திருக்கு, இந்த லோவை கட் பண்ணி கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்துட்டாங்க. இதை நான் முன்ன தடவையே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, இந்த தடவை நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க, மார்க்கெட் நம்மளை ஏமாத்திருச்சு. இந்த கேண்டில் வந்தோம் அப்படின்னா இது பயங்கர காமெடி. இந்த லோ இந்த இடத்துல, ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது, லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே வந்துட்டாங்க. க்ளோஸ் ஆகிறப்ப என்ன வேலை செஞ்சு விட்ருக்காங்க பாருங்கள். மேலே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. நம்மளை மேலே கொண்டு போகிற மாதிரி நம்மளை வந்து காமிச்சாங்க, ஆனால் மார்க்கெட் வந்து மேலே போகலை. அதே மாதிரி இந்த லெவலுக்கு இந்த லோ வரைக்கும் வந்தாங்க, மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வந்து போகலை. இந்த இடத்துலையும் ட்ராப்பு, இந்த இடத்துலையும் ட்ராப்பு. சரி, ஓகே, இதுதான் எப்படி அப்படின்னா அடுத்த கேண்டில் வாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணோன்னா என்ன நடந்திருக்கு, ஹை கட் பண்ணி மேலே போகிற மாதிரி வந்து போயிருக்கு, மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல லோ கட் பண்ணி கீழே போகிற மாதிரி போயிட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாமம் பண்ணி விட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து விடை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முன்னாடி நான் வந்து இதில் நிறைய தடவை எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வந்து நடக்குது அப்படின்னா, அந்த ப்ரீச் பண்ண கேண்டில் அப்படிங்கிறது வந்து க்ளோசிங், அதாவது ஒரு ஹை மேலே கட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே க்ளோசிங் அதுக்கு மேலே வந்து வைக்கணும். அதே மாதிரி லோ கட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லோவுக்கு கீழே க்ளோசிங் வந்து வைக்கணும். அதுதான் வந்து கரெக்டான ஒரு செட்டப். இதை நான் நிறைய தடவை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. அனாலிசிஸ் பண்ணுறது என்ன, வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்டில் நமக்கு நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு வந்து சிக்னல் கேண்டில். ஸோ இந்த இடத்துல என்ன சிக்னல் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, கீழே இறக்குறேன் அப்படின்னு காமிக்கிறாங்க, பட் உள்ளே போயிட்டாங்க. இந்த இடத்துல என்ன சிக்னல் வந்திருக்கு, ஹை அண்ட் லோ வச்சு நாம் வந்து ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் ரெடி பண்ணோம் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல இன்வேலிட் ஆயிடுச்சு. சேம் கோஸ் டு இந்த கேண்டிலும் அப்படியே தான். அதே மாதிரி இந்த கேண்டிலும் வந்து அப்படி தான். ஸோ இப்போ இந்த செட்டப் எல்லாமே வந்து இன்வேலிடேட் வந்து ஆகுது. ஏன்னா இந்த ஹையை கட் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சா தானே, நெக்ஸ்ட் வீக் க்ளோஸ் வச்சேங்க தானே நான் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்ட்டு நான் வந்து முடிவு வந்து எடுக்க முடியும். இந்த லோவை கட் பண்ணி கீழே போனால் தானே நான் வந்து இது நெகட்டிவ்னு சொல்லி ஒரு முடிவு வந்து எடுக்க முடியும். குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தால் அப்படிங்கிற மாதிரி மேலேயும் போகிறது கீழேயும் வர்றது. ஸோ அப்போ இந்த செட்டப் அப்படிங்கிறது வந்து வேலிடாக வந்து இருக்குமா, இதை பேஸ் பண்ணி நாம் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா அந்த ட்ரேட் வந்து உருப்படுமா, உருப்படவே உருப்படாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து என்ன சொல்கிறேன், நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுற எந்த டைம் ஃப்ரேம் இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேட் எடுக்கிற எந்த டைம் ஃப்ரேம் இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேமுக்கு அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி வந்து கிடையாது. பிரேக் அவுட் கிடைக்கிற மாதிரி காமிச்ச உடனே புடுற மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு, போடா கால் ஆப்ஷன் அப்படின்ட்டு நம்ம வந்து போனோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். பொசிஷனலாக உள்ளே போகவே முடியாது, மாட்டிக்கிட்டோமா. அதே மாதிரி டவுன் சைடு கீழே பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு பார்த்த உடனே நாம் வந்து ஒரு புட் ஆப்ஷன் சைடு வந்து போயிட்டோம், ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா அடடா, நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வீக்லி ஷார்ட்டில் ஒரு லோ கட் பண்ணிட்டு கீழே போகிறான். ஸோ அப்போ கீழே போகிறான் அப்படிங்கிறதால இப்பயே நாம் வந்து ஒரு என்ட்ரி போட்டு வச்சுருவோம். என்ட்ரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பயங்கரமான லெவலில் நாம் வந்து சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணி வச்சுருக்குது, ஹேய் யாரா நீங்கள், நான்லாம் லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு லைக்கில் போடுற ஆளுடா, என்ன நம்பி நீங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா யாரா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மார்க்கெட் நம்மளை பார்த்து சிரிக்கும். அதுதான் வந்து இங்கே நடக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வீக்லி அனாலிசிஸ் நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா இந்த செட்டப் இது வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னா அது
அந்த வீக்லி கேண்டில் வந்து க்ளோசிங் வைக்கணும் அதுக்கு மேலே. அதே மாதிரி தான் டவுன் சைடு இருக்கும். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் இது மாதிரி இந்த விக்கெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த பேட்டர்ன் அப்படியே வந்து இன்வேலிடேட், அதை வந்து தூக்கி போட்டுரும், அவ்வளோதான். வேறு ஏதாவது நமக்கு வந்து கிடைக்குதா அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும், சிம்பிள். இல்லை இதையே பிடிச்சி நம்ம தொங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. பை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு நம்மளை வந்து பை சைடு ட்ராப் பண்ணுவாங்க. அதே மாதிரி செல் பண்ணுறேன் அப்படின்னு காமிச்சிட்டு செல் சைடு நம்ம வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்போ நாம் தான் வந்து மாட்டிட்டு வந்து முழிக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு அனாலிசிஸ் பண்ணுறீங்க, ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து பார்த்தாக்கணும். ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, எங்கேயோ தூத்துக்குடி பக்கமோ ராமநாதபுரம் பக்கமோ ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து சேலத்துக்கு கூட தாண்டாது, திருச்சி கூட தாண்டாது அப்படின்னா அந்த ட்ரேட் எடுக்கிறதே வந்து வேஸ்ட். அப்போ என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கணும், நம்மளோட டார்கெட் எங்கே இருக்கணும், பெருசாக இருக்கணும். அதாவது உங்களோட ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், உங்களோட ரிவார்டு வந்து அதிகமாக இருக்கணும். அது மாதிரி ட்ரேட் நம்ம வந்து பிடிக்கணும். அப்படி பிடிச்சா மட்டும்தான் தேவையில்லாத ஒரு ட்ரேடில் நம்ம உள்ளே போகாமல் தேவைப்படும் போது மட்டும் ஒரு ட்ரேடு உள்ளே போயிட்டு நல்ல ஒரு சம்பாரிச்சம் பண்ணிட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடடா மார்க்கெட் வந்து 100 பாயிண்ட் போகுது, மார்க்கெட் 200 பாயிண்ட் வந்து போகுது அப்படின்னு நாம் வந்து ஆரம்பத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அடடா இந்த ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா ஒரு லாட்டுக்கே நமக்கு வந்து இந்தளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்குமே அப்படின்னு நமக்கு வந்து தோணும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி ஒடுக்கி அமைதியாக சரி ஓகே இந்த இடத்துல நமக்கு வந்து ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, ரிவார்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விஷயங்கள் நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஆடடா ரிஸ்க்கு வந்து 50 பாயிண்ட் இருக்குது, ஆனால் ரிவார்டு பார்த்தீங்கன்னா 20-30 தான் பாயிண்ட் தான் வந்து இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக போயிடும், நமக்கு ரிவார்டு வந்து கிடைக்காது. அப்படி நாம் வந்து யோசித்து பார்க்கணும். ஸோ முதல்ல ஒரு ட்ரேடு என்ட்ரி ஆகணும் அப்படின்னா சில செட்டப் இருக்குது, அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தா மட்டும்தான் அதிகப்படியான ட்ரேட் எடுக்கிறத நீங்கள் வந்து கம்மி பண்ண முடியும், அதே மாதிரி நல்லாவும் சம்பாதிக்க முடியும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆடானில் நீங்கள் வந்து மாற்றுறீங்களோ இதில் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து இருக்கும், அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் வந்து என்னோடய செட்டப், வேறு செட்டப்லாம் ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து இவ்வளோ காமெடி தனமாக வந்து இருக்குது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரி ஓகே, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயமும் நடந்துகிட்ருக்குது. அது என்ன அப்படின்னா ஒரு பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டில் இந்த இடத்துல இருந்து வரையலாம். ஸோ அப்படி வரைஞ்சோம் அப்படின்னா என்ன நடக்குது, ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து போய்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைவோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ட்ரெண்ட் லைனும் வரைவோம். இந்த இடத்துல என்ன நடக்குது, நமக்கு ஒரு போல் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கா, ஒரு பேட்டர்ன் இது வந்து வீக்லியில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீக்லியில் இந்த இடத்துல எக்ஸாக்ட்லி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இந்த இடத்துல ஒரு போல், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும் ஃபஸ்ட்டு. அது எந்த இடத்துல, 24,500 கிட்ட, ஒரு 550 600 இந்த ரேஞ்சு கூட வந்து வச்சுக்குவோம். ஒரு 24,600 இந்த ரேஞ்சுக்கிட்ட நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கணும். ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து மேலே போயிடுச்சு. அதே ஏரியா தான் ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் இந்த ரேஞ்சை வந்து உடைக்கிறதுக்கு வந்து ட்ரை மேலே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல, மறுபடியும் உள்ளே வராங்க, மறுபடியும் இந்த இடத்துல உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, மறுபடியும் வந்து உள்ளே வராங்க. அப்போது இந்த 24,600 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இப்போதுக்கு வந்து மாறிச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து இருந்தது, இப்போது ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறி நிற்கிது. அப்போது ஃபர்தராக நிஃப்டி 50ல் ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் மூமெண்டம் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னா 24,600க்கு மேலே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து க்ளோசிங் வந்து வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது நமக்கு அகெயின் மார்க்கெட் எங்கே போகும், இந்த ஆல் டைம் ஹையை நோக்கி வந்து மார்க்கெட் அகெயின் வந்து நகரும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் இப்படி மூவ் ஆகிட்டு இப்படி போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணோம், நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்மளோட ஹைட்டுக்கு மீறி நமக்கு வந்து மாங்காய் மரம் இருக்கும், ஒவ்வொரு கல்லாக எடுத்து அடிச்சிட்ருப்போம், மாங்காய் விழுவாது, கல் மட்டும் வந்து திரும்ப திரும்ப விழுந்துட்டுருக்கோம். அது மாதிரி தான்
இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, கீழே விழுது, மேலே போக ட்ரை பண்ணுது, கீழே விழுது. இதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஒன்ஸ் நமக்கு வந்து நம்ம அடிக்கிற மாங்காய் கரெக்டாக, அதாவது நம்ம அடிக்கிற கல் வந்து கரெக்டாக மாங்காய் மேலே விழுந்துச்சு அப்படின்னா மாங்காய் கீழே விழுந்துடும் இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்டான நல்ல வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த மாங்காய் நமக்கு வந்து கிடச்சிரும். அந்த மாங்காய் 26,400 அப்படிங்கிற லெவலுக்கு மார்க்கெட் கொண்டு போயிடும். ஸோ அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஹையர் ஹை அண்ட் லோயர் லோ அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ஹை பிரிண்ட் பண்ணாங்க, இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணாங்க, இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி லோ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணாங்க, இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல ஒரு ஹை இருந்தது, அதை கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு புது ஹை வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு ரிவர்சலை வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லோ பண்ணுறாங்க. இந்த லோ அப்படிங்கிறது வந்து இந்த லோவுக்கு கீழே இருக்கா? இல்லை, மேலே தான் இருக்குது. அப்போ ட்ரெண்டு ரிவர்சலுக்கு கன்ஃபார்மாக கொண்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, அந்த ஹைக்கு மேலே இன்னொரு ஹை வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் மறுபடியும் வந்து ஹையர் ஹையை நோக்கி நகருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு டவுட் மாதிரி கொண்டு வந்து விட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு இல்லையா, சேம் அதே லோக்கிட்ட தான் வந்து மறுபடியும் வந்து ஒரு லோ வந்து எடுத்துருக்குறாங்க, ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு 23,800 இருக்கு இல்லையா, இந்த லோ வந்து கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து ஒரு லோயர் லோ நோக்கி மார்க்கெட் வந்து நகருது அப்படின்னு அர்த்தம். மார்க்கெட் அப்படின்ட்டு போகலைன்னு அர்த்தம். பொசிஷனலாக மார்க்கெட் வந்து இது வரைக்கும் மூவ் ஆகும். அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் இந்த இடத்துல இந்த 23,800 உடச்சிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கலாம்? ப்ரைஸ் வந்து இந்த லோ வரைக்கும் இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் பண்ணலாம், மறுபடியும் ஒரு ஹை போகும், மறுபடியும் இப்படி வந்து ஒரு லோ நோக்கி நகரும். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு இல்லையா, அப்போ இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த இடத்துல ஒரு ஹை வந்து இப்போதைக்கு வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வேணால் நமக்கு வந்து இந்த லோ அப்படிங்கிறது ரெண்டும் ஒரே இடத்துல வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, இதையும் மீறி இன்னொரு ஹை வந்து இந்த இடத்துல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அப்போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 24,500 இருக்குது, 24,600. ஏன்னா இந்த இடத்துல ஒரு இம்மீடியட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அப்போ அதையும் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக போயிடும். அப்போது 24,600 அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ஹை நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கொடுக்குது, அதாவது ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டை நோக்கி வந்து மார்க்கெட் நகருது அப்படிங்கிறது நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதாவது இந்த இடத்துல போயிட்டு ஒரு ரீடெஸ்ட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்து மேலே போய் இப்படி போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த இடத்துல ஹை மேலே இருக்குது, இதோட ஹை மேலே இருக்குது, இதோட ஹை வந்து மேலே இருக்குது. அதே மாதிரி இதோட லோ வந்து மேலே இருக்குது, இதோட லோ மேலே இருக்குது, இதோட லோ வந்து மேலே இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது இப்படி தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நியர்பை நமக்கு வந்து 24,600 மேலே டெய்லி டைம் ஃப்ரேமில் க்ளோசிங் வைக்கணும், அதுக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிக்கணும், அதுக்கு கீழே வரக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா 23,800க்கு கீழே வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து க்ளோசிங் வைக்கணும், அதுக்கு மேலே வந்து போகக்கூடாது. இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து ட்ரெண்ட், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்ததும் டெய்லி டைம் ஃப்ரேம் தான். இதில் ஏதாவது பேட்டர்ன் மாதிரி நமக்கு ஏதாவது ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்துட்டுருக்கு, இந்த இடத்துல ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் ஆகிட்டுருக்கு 24,600 கிட்ட. இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி சப்போர்ட் லைன் மாதிரி வந்து போய்கிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரைஸ் வந்து உள்ளே வந்துருச்சு. ஆனால் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்து மேட்ச் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு, ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகெயின் வந்து உள்ளே போயிருக்கு. இப்போ வரும் நாட்களில் நமக்கு என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா, இந்த ரேஞ்சில் இருந்து இந்த பாயிண்ட் ஒன்று, இந்த பாயிண்ட் ஒன்று பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ப்ரைஸ்னால் வந்து பெருசாக ஒரு பிரேக் அவுட் நம்மளால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து இப்படி வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகும். அப்போது 24,500 24,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் கிட்டக்கிட்ட நெருக்கி வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கொண்டு போனாங்க அப்படின்னா இது வந்து என்னவா வந்து மாறி நிற்கும் அப்படின்னா ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரி வந்து நிற்கும். ஏன்னா ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து நிற்கிது.
ஒரு ரவுண்ட் பாட்டம் மாதிரி வந்து நிற்கிது. அட் லாஸ்ட் நமக்கு வந்து இந்த 24,600 ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ப்ரைஸ் ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்து மூவ் ஆகணும். பட் நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கல, ரிஜெக்ஷன் தான் வந்து பிரிண்ட் ஆகுது, அதே மாதிரி ஒரு லோயரில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் அகெயின் மார்க்கெட் எது வரைக்கும் கீழே இறங்கலாம், 23,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா இந்த இடத்துல பெருசாக எங்கேயுமே ஹோல்ட் ஆகலை அப்படின்னா அதிகமாக வந்து இந்த இடத்துக்கு தான் வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கு வரும், அதாவது ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து வரணும். ஏன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் வந்து ஒரு டிமாண்ட் ஜோன். ஸோ ப்ரைஸ் வந்து எப்போ எல்லாம் வந்து இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுதோ அப்போ வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு, இந்த இடத்துல கிடச்சிருக்கு, இந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கு. அப்போது இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகி நமக்கு வந்து ஒரு லோயர் லோ வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் ப்ரைஸ் வந்து இந்த டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து நகரும், 23,000 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நகரலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்துக்குங்க. அடுத்தது நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் மார்க்கெட் வந்து இப்படி வந்து பிஹேவ் வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் எப்போ எல்லாம் வந்து இந்த 23,800 டச் பண்ணுறாங்களோ பவுன்ஸ் பேக் வந்து கிடச்சிட்டு இருந்தது. எப்போ எல்லாம் வந்து 24,200 250 டச் பண்ணுறாங்களோ டிஸ்ட்ரிபியூஷனாக வந்து மாறிச்சு, செல்லிங் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் போகுது, டவுன் ட்ரெண்ட் வருது, அப் ட்ரெண்ட் போகுது, டவுன் ட்ரெண்ட் வருது, அப் ட்ரெண்ட் போகுது, டவுன் ட்ரெண்ட் வருது, இப்படியே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதமாக. அட் த சேம் டைம் இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன நடந்தது, ஒரு கேப் அப் போயிடுச்சு, ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து நடக்கல, கேப் அப் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து வந்து காமிச்சிட்டு அப்படியே வந்து மேலே போகிறாங்க. பெருசாக வந்து ஹோல்ட் ஆகாமல் மறுபடியும் வந்து கீழே உள்ளே வந்துருச்சு. மறுபடியும் எங்கே வந்திருக்கு, கரெக்டாக இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்க இந்த டிமாண்ட் ஜோனை நோக்கி தான் உள்ளே வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, ப்ரைஸ் வந்து இந்த லெவலை ஹோல்டு பண்ணலை அப்படின்னா மறுபடியும் இந்த டிமாண்ட் ஜோனை நோக்கி தான் வரும். இப்போ மறுபடியும் இந்த லெவலுக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல என்ன நடக்கும், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நோக்கி வந்து நகரும். இதுதான் வந்து மாற்றி மாற்றி நடந்துகிட்ருக்குது. பெருசாக எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. ஸோ நம்ம வீடியோஸை ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கேண்டல்ஸை சும்மா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், இந்த இடத்துல வந்துருக்கு, மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் வந்து போகுது, பிரேக் அவுட் கொடுக்க முடியல அப்படின்னா மறுபடியும் வந்து கீழே இறங்குறோம், இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், மறுபடியும் மேலே போயிடும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி வந்து கோடு போடணும், அப்படியே மண்டே பிசுங்கி வந்து அனலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியம் வந்து கிடையாது. ரெகுலராக வந்து சொல்கிற விஷயம் தான், அது அப்படியே வந்து ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்குது, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ மறுபடியும் என்ன போய் எங்கே நின்றுருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து நிற்கிது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா இந்த 24,250 இருக்கு இல்லையா, அது வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும், அதுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கும், அடுத்த ஒரு டிமாண்ட் ஜோன், அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனுக்கு நகரும். அது அடுத்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் எங்கே இருக்குது, 24,600 இருக்குது, அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும், அட் த சேம் டைம் வால்யூமும் வந்து சப்போர்ட் பண்ணணும். சில சமயம் நமக்கு வந்து எதிர்பாராத விதமாக பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னா என்ன நடக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே கூட ஓப்பன் ஆகும், ஒன்றும் சொல்கிறதுக்கு வந்து இல்லை, அது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இருந்து ஏதாவது ரிவர்சல் அடித்தாங்க அப்படின்னா ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். அப்போது மினிமம் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு 24,250 ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சி மூவ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா 24,600 வரைக்கும் ஒரு மூவ் வந்து கிடைக்கும். எந்த அளவுக்கு பாயிண்ட் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 350 பாயிண்ட் வந்து மூவ் ஆகலாம். இந்த ஹையிலேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா மினிமம் 24,600 வரைக்கும் வந்து போகலாம். அதுக்கடுத்து இந்த லெவலையும் வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 25,200 வரைக்கும் வந்து மூவ் ஆகும். ஏன் மூவ் ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது, அந்த லிக்விடிட்டியை போய் வந்து டச் வந்து பண்ணணும். ஸோ அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அகைன் அப் ட்ரெண்ட் போகுதா டவுன் ட்ரெண்ட் வருதா அப்படின்னு அப்பாற்பட்ட பிரச்சனை. முதல்ல அங்கே போகட்டும், போகும்போது மறுபடியும் நாம் வந்து ஒரு முடிவு வந்து எடுக்கலாம். அப்போது இந்த வீக் மினிமம் டார்கெட் எவ்வளோ இருக்கும், டவுன் அதாவது ஒரு அப்சைடு போச்சு அப்படின்னா 24,600 வரைக்கும் போகலாம் மினிமம். அதையும் நல்ல வால்யூமோடு உடைக்கிறாங்க, வால்யூம் சப்போர்ட் பண்ணுது, ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா 25,200 வரைக்கும் வந்து மூவ் ஆகும். அட் த சேம் டைம் பிரேக் அவுட்டும் கிடைக்கல, பிரேஸ்லெட்டும் கிடைக்கல அப்படின்னா என்ன நடக்கும், இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் வரும்போது மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா மினிமம் 23,800 அகைன் நம்ம வந்து விசிட் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த 23,800 வந்து உடைக்க முடியல, ஹோல்டு ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ப்ரைஸ் வந்து அகைன் வந்து கீழே இறங்கிடும். அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பை வந்து ஃபில் வந்து பண்ணுவாங்க. அப்போது ஒரு 23,600 கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
அப்போ இந்த வீக்கோட மேக்ஸிமம் அப் ட்ரெண்ட் அப்படின்னா 25,200, மினிமம் அப் ட்ரெண்ட்னா 24,600. அதே மாதிரி மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஒரு 23,600, மினிமம் டவுன் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா ஒரு 23,800. இதுதான் வந்து இந்த வீக்கோட லெவலாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்ட்ராடேயில் இதுக்குள்ளே நாம் வந்து பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த லெவல்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடேயில் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெல்டா வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெல்டா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது நல்ல மூவ் வந்து கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். அந்த முக்கியமான பாயிண்ட்ஸில் ப்ரைஸ் அந்த இடத்துல டச் பண்ணும்போது டெல்டா வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நல்ல மூவ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.